ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல், மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தவரைக்கும் அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறை 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆணி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு. அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள் விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான்
நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்களே ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் அவருடைய சொந்த வீட்டில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அவர் மட்டுமா இருக்கார், 12ஆம் அதிபதியான சூரிய பகவானும் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தாங்க. இந்த வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது 10ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அரசு தொடர்புடையதுன்னா என்ன, டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, அதே போல் யூபிஎஸ்சி எழுதுறது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதுறது, இதெல்லாம் எழுதக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னே சொல்லலாம். சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது 6ல் சனி பகவான். 6ல் சனி பகவான் இருக்கும்போது எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு கண்ணுக்கு எதிராக எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகும். ஏற்கனவே கன்னியாராசிக்கு யோகர் அப்படின்றது சனீஸ்வர பகவான், அவரே 6ல் இருக்கார். 6ல் இருக்கிறது மிக சிறப்பு. சரி, இதில் என்னென்ன வேலை தேடுறாங்கல்ல, அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், அடிமை தொழில்னாக்க முதலாளின்னா ஒருத்தர் தான் இருப்பார், பாக்கி எல்லாருமே தொழிலாளி. அதேமாதிரி இந்த அடிமை தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஆணி மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில பேர் நான் கான்ட்ராக்ட்லேயே இருந்துகிட்ருக்கிறேன் சாமி, என்னை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்குறார். அடுத்தது ஆட்சி பெற்ற சனியும் இருக்கிறார். அப்போ இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தொடர் தொய்வு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, 7ல் சதசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு 7ல் இருக்கிறது சிறப்பா அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு சிறப்பு. எதிர்பாலினத்தவர் மற்றும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை. அப்போ நம்மளே விட்டு கொடுக்குறவனா இருப்போம்னு நினச்சாக்க கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு. அப்போ நம்மளே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஆனந்த வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. கரெக்டாக கன்னியாராசிக்கு 9ல் குரு வந்துட்டார். அப்போ ஓடி போனோம்னா என்ன, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு படிக்கணும்னு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மேற்கல்வி 9ஆம் இடம்ன்றது ஹையர் எஜுகேஷனுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதுபோல் பிஹெச்டி இதை மாதிரி எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆணி மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, வெற்றி மட்டும் கிடைக்குமா, எதிர்பார்த்ததுக்கு மேலேயே மார்க்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி, ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு கோல் உண்டு. நான் போய் அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போல் வெளிநாட்டில் போய் மெடிக்கல் கல்வி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உள்ளூரில் நல்ல பல்கலைக்கழகங்களில் நல்ல யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் MBBS படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
அத்தனை கன்னியாராசி நேயர்களுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பிஹெச்டி சீட் கிடைக்குமா? கிடைக்கும். வேண்டிய யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா? கிடைக்கும். தனக்காரனான குரு பகவான் மற்றும் கல்விக்காரனான புத பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். இதை தவிர ஆத்மக்காரனான சூரியனும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கார். அதே போல் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணத்தினால திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அத்தனை குழந்தைகளுக்கும், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பறவை உங்களுடைய ராசியில் படுறதுனால திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல முறையில் வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் மகரத்தை பார்க்குறார். மகரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கன்னியா ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி சந்தான பாக்கியம் இல்லாத கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம், ஆனி மாதம்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியது மாத பலன்களுக்கு சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம். அப்போ இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன், அங்காரகன் இவங்களுடைய பார்வை இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதம் இது. ஏன்னா 3-8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இந்த மாதிரியான பிரச்சனை முடக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல போயிடுறாரு பாருங்க, பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் திடீர் பண வரவு வரும். எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான்றது பெரிய விசேஷம். சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால, அதாவது மாற்று மதங்களை சேர்ந்தவர்கள், மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம். சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றி வரும். அதை தவிர உங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறது, சூரியன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை சேர்ந்து பேசாமல் முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு ஆளுமை வந்துடும். சூரியன் ஆட்சி பலம் பெற்றதுக்கு உண்டான சமத்திற்கு அவர் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம். 9-10 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம், வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அதுவும் கோவில்கள், திருப்பணி சம்பந்தமாக இந்த மாதிரி HRNC போர்டு, கோவில்களில் உண்டான அர்ச்சகர், இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர கோவில்களில் செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கோவில்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது கோவிலில் வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த கற்பூரம் விற்கிறது, அதை தவிர சாம்பிராணி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் அடங்கும். அதனால் கோவில்கள் மூலியமாக உங்களுக்கு தொழிலாக இருந்ததே ஆனால் பணவரவு மிகவும் ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனோட சேர்ந்து ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. எப்பயோ போட்டதெல்லாம் எல்லாமே கீழே போயிட்டே இருக்குது சார். சென்செக்ஸில் 75,000, 78,000, 68,000 அப்படின்னு நம்பர் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர என்னோட ஷேர் வேல்யூ ஏறவே மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது, இல்லை 10 ரூபா தான் ஏறுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஷேர்ஸ் விலை ஏறி, அதுவும் இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, அதை தவிர இந்த எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட, இந்த பேங்கிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய பங்குகளினுடைய விலை அதிகமாக ஏறி உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் அதுக்கு பார்த்துன்னு இருந்தாங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துலையும் இருக்கார். அதனால் 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். 12ஆம் அதிபதி திக்பலம் பெற்றிருக்கார். அதனால் 12, 8 சேர்றது 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம். வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் இவ்வளவு நல்லது இருந்தாலும் சில காலங்களை தவிர்க்க வேணும் அப்படின்றத சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலங்கள் எது இந்த மாதத்தில் வந்து சப்தமத்தில் ராகு இருக்குது. என்ன இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து அதிகமான கடன் சுமையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எந்த கிரகத்தையும் வீக்காக நம்ம சொல்ல முடியலை. ஏன்னு கேட்டால் லக்னத்தில் கேது பகவான் இருக்கார், ராசியில் கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான். 3, 8 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகமாக பெற்று புதனும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் வந்து சிறப்பு. இதெல்லாம் எல்லா விதத்துலேயும் பார்த்தாலே இந்த கிரக நிலவரங்கள் நல்லா தான் இருக்கிறது மாதிரியாக நம்ம சொல்கிறோம். இருந்த போதிலும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அப்போ சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து அதில் எது உங்களுக்கு சரியாக இல்லையோ அந்த கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வர்றது நல்லதாகவும் இருக்கும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவையாவது, வருஷத்தில் ஒரு தடவையாவது எல்லாரும் போகணும். அப்போ சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல. அதுகளை முன்னோர்கள்ட்ட கேட்டு இப்போ வந்து வயசானவங்க இருப்பாங்க, உங்கள் வகுப்பினரே, உங்கள் பங்காளிங்கன்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கேட்டு அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது, அதை நம்ம எப்படி வழிபடுறது அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் கேட்டு அந்த முறைகளை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி திருவினையாகும். அப்போ குலதெய்வம் தெரியாதவங்க அந்த முயற்சி எடுக்கலாம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதம் ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் 16ஆம் தேதி 9:15 மணிக்கு மேலே 17, 18 இந்த 2 நாட்களும் வந்து 18ஆம் தேதி கூட பகல் 12 மணி வரைக்கும். ஆக ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:15 மணி முதல் 2/7/2024 செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஆக பிரயாணங்கள் செய்தாலும் அதனால் சில தொல்லைகள் ஏற்படும். அதனால் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஜெயமாகாது. அதனால் இந்த 2.25 நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ளதை பற்றி நம்முடைய ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான காலம், யோக போகம் வரக்கூடிய காலம். யோகமும் சரி போகமும் சரி ரெண்டுமே வரக்கூடிய காலம். ஏன்னா யோகம் அப்படின்னு சொன்னோன்னா 10ஆம் இடத்துல ராசி அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்ற சூரிய பகவான் தொழிலில் பெரிய அபிவிருத்தி. தொழிலில் அபிவிருத்தியை தவிர வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. அதை தவிர வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். புத்திர காரகன், புத்திரஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம்.
இருந்தாலும் குழந்தை பிராப்தி ரொம்ப நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் ஆனி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.